காலை வணக்கம். சனிக்கிழமை வணக்கம். இன்றைக்கி புது வீட்டில் மேல்மருவத்தூரில் பிரியாணி. ஆமாம், உங்களுக்காக காசி ராமன் என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். ஆனியன், பூண்டு, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, தக்காளி, மீல் மேக்கர், ப்ரெட்டு. ஆமாம், 5 ரூபா பாக்கெட்டில் இதெல்லாம் இருக்கும். இதை வாங்கி வச்சுக்கலாம். பிரியாணி அரிசி, ஆமாம், பாஸ்மதி ரைஸு. ஆமாம், உங்களுக்காக செய்முறை. முதல்ல தாளிப்பு போட்டுடலாம். ஆமாம், இந்த மீன் மேக்கரை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். நெருக்கி வைத்த பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயத்தை போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, பிரியாணி பொடி, தனி மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஓரளவுக்கு வதக்கிட்டோன்னா போதும். அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா இலை எல்லாத்தையும் போட்டு வெங்காயத்தாள்னாலும் போடலாம். அது உங்கள் வசதிக்கு ஏற்ப. ஆமாம், ஏலக்காய் எல்லாமே போடணும். ஆமாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா எல்லா காய்கறியும் ஒன்றா உப்பெல்லாம் பிடிச்சி கரெக்டாகி போச்சு. இப்போ அரிசி மேலே அப்படியே கொட்டிட்டு அதுக்குள்ளே ஏற்ற தண்ணி ஒரு கோலைக்கு 1.5 வைக்கலாம். ஆமாம், இந்த மாதிரி ப்ரெட்டை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி நெய்யில் போட்டு, நெய்யில் எண்ணெயில் உங்கள் சௌகரியம், நீங்கள் எதில் போட்டோன்னா பிரிக்கலாம். பார்த்து அந்த மாதிரி அரைப்பதம் அப்படியே பொன்னிறமாக வந்தோடனையும் ரைஸ் குக்கரில் பிரியாணி கொதிக்குது. ஆமாம், உங்களுக்காக. ஆமாம், அது மட்டும் இல்லை, இன்றைக்கி கேரட்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லிலாம் போட்டு ஆனியன் ரைத்தா வேறு, அதுக்கு ஸ்பெஷல். ஆமாம், இதோ உங்களுக்காக ஒரு 10 நிமிஷத்தில் பிரியாணி ரெடி. ஆமாம், அதுக்கு மேலே நம்ம ஸ்லைஸாக வறுத்து வச்ச இந்த ப்ரெட்டை அழகாக போட்டு மெதுவாக கலரணும். ஆமாம், இல்லைன்னா அதுக்கு வலிக்கும். ஆமாம், உங்களுக்காக. அங்கே பாருங்கள், பிரியாணி பாருங்கள். வா, பார்க்கவே ஆசையாக இருக்குது. சாப்பிட்டா இன்றைக்கி. ஆமாம், இந்த ஆனியன் ரைத்தாக்கும் இந்த மாங்காய்க்கும் அப்படி தான் இருக்கும். வாயே ஊறுதுப்பா. ரெடி ரெடி ரெடி. அங்கே பாருங்கள், வாழை இலைய ஆஹா அப்படி எடுத்து சூட்டோட இங்கே பாருங்கள், கலரை பாருங்கள். உங்களுக்காக. ஆமாம், காசி ராமன். ஆஹா, என்ன வாசனை. தொட்டுக்க ஆனியன் ரைத்தாவோட. நன்றி நன்றி நன்றி. செய்முறையை பாருங்கள், அழகாக பண்ணுங்கள் இந்த மாதிரி. ஆமாம், நன்றி. வெஜிடபிள் பிரியாணி இன்றைக்கி.